பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி புதினா சட்னி, அதாவது க்ரீன் சட்னி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் நான் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் நம்ம புளிப்பு சுவைக்கு தேவையான அளவு புளி. இது பச்சை மிளகா நான் இன்றைக்கி 4 எடுத்துகிட்ருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால. அதே போல் புளியும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியும் எடுத்துருக்கேன். அப்போ தான் புளிப்பு சுவையும் அந்த காரமும் நல்லா பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி எதுக்கு அப்படின்னா, இது வெந்து வர்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தாங்க நம்மளோட யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ அடுப்பில் ஏற்றி வேக விட்டாச்சுங்க. வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி வதங்கி வேந்து வர்றப்போ வீடே மணக்குங்க. எல்லோரும் என்ன செய்கிறேன்னு கேட்டுக்கிட்டே அடுப்படிக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில், மேக்ஸிமம் 5 to 7 நிமிஷம் தாங்க. இது ஆற விட்டுடலாம். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கீரை வெந்தானா எல்லா சத்தும் போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதனால் அந்த சத்துக்கள் எங்கேயுமே வீணாகாது. இப்போ சட்னி ஆறுனதையும் அது ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிட போகிறோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இது சால்ட்டு பவுடருக்கு பதிலாக நீங்கள் கல்லுப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அரைப்படும். இப்போ என் ஸ்டைலில் க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணுறப்ப அதையும் தடவிக்கலாம். இல்லை பானிபூரி பண்ணால் இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு பானிபூரிக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பானிபூரியாகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் சாட் ஐட்டம்ஸில் போட்டுற க்ரீன் சட்னி மாதிரி இதை போட்டு பிசைஞ்சும் செஞ்சுக்கலாம். இதுக்கு பல யூஸஸ் இருக்குங்க. இது என் ஸ்டைலில் இது நான் செஞ்சுருக்கேன். இதில் இனிப்பு மட்டும் இருக்காதுங்க, புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அந்த புதினாவோட டேஸ்ட் இருக்கும், கொத்தமல்லியோட டேஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. உப்பும் புளியும் உங்களோட ஆப்ஷன். மற்றதெல்லாமே நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.